ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்டோரியை ரொம்ப எமோஷனலாகவும் பரபரப்பாகவும் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ராகவ் அபிகிட்ட எவ்வளோ பேசி பார்த்தாலும் அபி அவங்களோட முடிவை மாற்றிக்க மாட்டேன்னு சொல்லி ரொம்ப பிடிவாதமாக இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ ராகவ் வீட்டில் இருக்கவங்களும் அபியோட வீட்டில் இருக்கவங்களும் அபிகிட்ட எவ்வளோ பேசினாலும் அபி அவங்க முடிவிலிருந்து மாறுறதா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால இப்போ அபியோட அம்மா ராகவுக்கும் மதுவுக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் பார்த்தோம்னா அபியை சுற்றி நடக்கிற சூழ்ச்சி புரியாமல் லாவணியா சொன்னதை கேட்டதுமே இப்போ அபி ரொம்ப கோவப்பட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அந்த நேரத்தில் தான் பார்த்தா அனு சொன்ன விஷயத்தெல்லாம் கேட்டதால் இப்போ அபியோட அம்மா வந்து ரொம்ப கோவப்பட்டு ரூம்குள்ளார போய் கதவை தாப்பா போட்டுக்கிட்டாங்க. ஒரு தப்பான முடிவெடுக்கவும் அவங்க தயாராகிட்டாங்க. அதை தான் ஜன்னலிலே அபி பார்க்குறாங்க. பார்த்துட்டு ரொம்ப கதறி அழுகுறாங்க, பதறாங்க. ஆனால் கடைசியில் கண்டிப்பாக காப்பாற்றிடுவாங்க அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லைன்னு வச்சிங்கன்னா. ஒருவேளை ராகவ் ஆகாஷ் இவங்கெல்லாம் கூட இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, எப்படியோ காப்பாற்றிடுவாங்க அப்படிங்கிறதுல டவுட் இல்லை. ஆனால் காப்பாற்றினதுக்கப்புறம் இப்படி ஒரு முடிவெடுக்க காரணமாக இருந்ததுனால இப்போ அபி வந்து அவங்க அந்த சூழ்நிலையை உணர்ந்து உண்மையை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ராகவுக்கும் மதுவுக்கும் என்ன நடந்துச்சு, அவங்க என்ன குழப்பத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்படி சொன்னால் மட்டும்தான் அடுத்த கட்டமாக இந்த ஸ்டோரியை கொண்டு போக முடியும். ஏன்னா இப்போ ராகவுக்கும் மதுவுக்கும் கல்யாண ஏற்பாடெலாம் பண்ணோம் அப்படின்னா அபியோட ஃபேமிலியில் இருக்கவங்க ஒத்துக்கிட்டா தானே முடியும். அவங்க ஒத்துக்கலன்னா எப்படி இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு செய்ய முடியும்? அதனால் இவங்கக்கிட்ட இந்த உண்மையை சொல்லி இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு, அதனால தான் நான் வந்து ராகவுக்கும் மதுவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல போகிறாங்க. இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் இப்போ அபியோட வீட்டில் இருக்கவங்க வேறு வழியே இல்லாமல் வந்து சரிங்கிற மாதிரி ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த கல்யாண ஏற்பாடெலாம் நடக்கிறத பார்த்து மென்டல் குரூப் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அதான் வேறு யார் என்ன முரளி, சுந்தரி, லாவணி அவங்களாம் ரொம்ப சந்தோஷத்தில் இருப்பாங்க. ஆனால் அபியோட ராகவோட ஃபேமிலியில் இருக்கவங்கள சமாதானப்படுத்துறது ராகவாக தான் இருக்கும். ஏன்னா ராகவ் வந்து அவர் இப்போ குற்ற உணர்ச்சியில் இருக்கார்ல, இன்றைக்கான எபிசோடில் கூட சொன்னார்ல, அந்த விஷயம் வந்து என்னை கைதியாக மாற்றி வச்சிருக்கு, அதனால் என்கிட்ட யாரும் எதுவும் கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால அவரும் அவரோட ஃபேமிலியை சமாதானப்படுத்திடுவாங்க. எப்படி பார்த்தாலும் மென்டல் குரூப்லாம் எதிர்பார்த்த மாதிரி இந்த கல்யாணத்துக்கு உண்டான எல்லா ஏற்பாடும் நடக்கும். ஆனால் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப சீக்கிரமாக அந்த ஸ்டோரியை முடிச்சிருவாங்க. அதாவது அடுத்து ஒரு 2 வாரத்துக்குள்ளார இந்த ஸ்டோரியை முடிச்சு நமக்கு அடுத்த கட்ட ஸ்டோரியை கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். அதனால தான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஸ்டோரியை கொண்டு போயிட்டு இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் கடைசி நேரத்தில் அபிக்கு இந்த உண்மை தெரிஞ்சிடும். அதனால் அந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. இப்படி தான் தெலுங்கு வெர்ஷனில் இருக்குது அப்படிங்கிறது தெலுங்கு வெர்ஷனில் இருக்க ஸ்டோரியை பார்த்தவங்களுக்கு தெரியும். ஆனால் அதில் கொஞ்சம் வேறு மாதிரி ஸ்டோரி, இதில் கொஞ்சம் வேறு மாதிரி ஸ்டோரி. ஆனால் எது எப்படி பார்த்தாலும் ரொம்பவுமே சுவாரஸ்யமாக தான் ஸ்டோரியை கொண்டு போயிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அபி என்ன பண்ணுறாங்க, அடுத்து உண்மையை சொல்கிறாங்களா, இவங்க ஃபேமிலியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து தொடர்ந்து பேசலாம். இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.